ஒரு தேங்காய் இருந்தாலே போதும், சுவையாகவும் சுலபமாகவும் 20லேருந்து 25 வரைக்கும் தேங்காய் பர்பி ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அப்போ தான் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டு துருவின தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். இது 300 கிராம் இருக்கும். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் மாறாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து சுகர் 3/4 கப்பு. அதுக்கு ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து அதை நம்ம கடாயில் ஊற்றிடலாம். இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற சுகரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாகுபதம் அப்படின்னு பார்த்தா 1 கம்பி பாகுபதம், 2 கம்பி பாகுபதம் அப்படிலாம் அளவு இருக்குது. நம்ம 2 கம்பி பாகுபதம் வரைக்கும் நம்ம பதம் பார்த்துக்கணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, சுகர் சிரப்பு நம்ம காய்ச்சும் போது நம்ம எடுக்கும்போது அது அப்படி நின்று ஒரு நூல் மாற விழும். அதுதான் கரெக்டான பக்குவம். அது வரைக்கும் நம்ம காய்ச்சணும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி பக்குவம் வந்துடுச்சு. இது கரெக்டாக இருக்குது. நூல் மாதிரி தெரியுது பாருங்கள். அடுத்ததாக இதை நம்ம கையிலேயே எடுத்து செக் பண்ணலாம். ஆனால் கையில் நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணுறது கஷ்டம். முடிஞ்சால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கிளறி எடுக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியானோடனே இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை நம்ம நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். ஒரு 7-8 முந்திரி பருப்பை 2ஆக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெய் தடவுன ஒரு பாத்திரத்தை எடுத்து இதை கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொட்டி வச்சாச்சு. இதை ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பாத்திரம், அதாவது டபரா இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற சின்ன பாத்திரத்தில் அடிபாகத்தில் நெய் தடவி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷேப் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பு இல்லை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியான அருமையான தேங்காய் பர்பி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நேரமும் நமக்கு எடுக்கலை. ஈஸியான குறைஞ்ச நேரத்திலே நம்ம ஈஸியான ஒரு தேங்காய் பர்பியை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.